சொல்லியிருப்பாரு. ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமை பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளும் ஆண்டவரே தகப்பனே, நீங்கள் தாமே இந்த நாட்களை கூடி இந்த நடத்தி வார கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரமையா. தொடர்ந்தும் இந்த வேத வகுப்பு பாட நேரத்திலே உம்முடைய கரந்தானே கூடி இந்த நடத்த போற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அடியனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாட்களிலே உங்கள் எல்லாரையும் மீண்டுமாய் நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமாய் இந்த பரிந்து பேசுகிற என்ற ஜெபத்தின் பகுதியிலே 3வது பகுதிக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்வோம். இந்த நாட்களை என்னோட கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்திலே பாருங்கள், ஒரு சில காரியங்களை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே நாங்கள் நேற்றைய நாட்களிலே சில காரியங்களை இந்த நாட்களிலே வாசித்தோம். இந்த நாட்களிலே, அந்த நாட்களிலே ராஜாக்கள் கூட இந்த நாட்களிலே ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள், அது மட்டுமல்ல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இந்த நாட்களை பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை ஏறெடுத்து வந்தார்கள் என்று சொல்லி அங்கே நேற்றைய நாட்களை நாங்கள் பார்த்தோம். அது மட்டுமல்ல, பாருங்கள், இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள் அப்படியான காரியத்தை தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாக அங்கே அந்த ஜனங்களை நடத்துகிற ஆட்களுக்குள்ளே ஏவினார் என்பதை குறித்தும் பார்க்கிறோம். மோசே கூட இந்த நாட்களே பிறந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களே ஏறெடுத்தார்னு சொல்லி அந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இன்றைய நாட்களில் நாங்கள் பார்க்கிற காரியம் அங்கே பழைய ஏற்பாட்டிலே மிக சிறந்த இதற்கு ஒரு உதாரணமாக இந்த நாட்களை கொடுக்கப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், ஆதிகாமம் 17ஆம் அதிகாரத்திலே 18வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிக்க கேட்போமா இருந்தால், நான் இந்த நாட்களிலே என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் 17வது அதிகாரத்திலே 18வது வசனத்தை இந்த நாட்களிலே நாங்கள் வாசிப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்ற உதாரணமாக அங்கு 17ஆம் அதிகாரத்திலே 18வது வசனம் நான் வாசிக்கின்றேன். அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்கள், இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்றால், இங்கே இஸ்மவேல் அங்கே ஆபிரகாமுக்கும் அதாவது ஆகாருக்கும் பிறந்த பிள்ளையாக இந்த நாட்களே இருக்கிறது. அந்த ஆண்டவருடைய அந்த வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்கிற ஈசாக்கு தான் அந்த வாக்கு தத்தம் சொந்தரிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனா அந்த வேளையிலும் ஆபிரகாம் என்ன செய்கிறார்னு சொல்லி சொன்னால், தன்னுடைய அந்த பிள்ளை மேலே வைத்த நேசத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களை கேட்கிறார், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணினான். அதற்கு பின்பாகத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாராள் உனக்கு நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக என்று என் உடன்படிக்கை அவனுக்கும் அவன் பின்பெறும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்கள், இந்த ஈசாக்குடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே ஈசாக்கு உடன்படிக்கையின் பிள்ளையாக இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தை சொல்லுவது மட்டுமல்ல, இஸ்மவேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே இஸ்மவேலும் அங்கே தனித்து விடப்படாதபடி, அவன் அனாதையாய் திரியாதபடி, தள்ளுண்டு போகாதபடி அவனும் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த நாட்களை ஆபிரகாம் அந்த இடத்துல இருந்தார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது, இஸ்மவேலுக்காக அந்த நாட்களை ஆபிரகாம் ஜெபத்தை ஏறெடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். முதலாவதாக. இரண்டாவதாக, சோதோம் குமாராவுக்காக இந்த நாட்களை அவன் செய்த ஜெபம் என்று சொல்லி அதே ஆதிகாம் 18ஆம் அதிகாரத்திலே 22, 23 இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறதுக்காக இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அப்ப இந்த ரெண்டு காரியத்தை இந்த நாட்களை ஆபிரகாம் இந்த நாட்களை என்ன செய்கிறார், ஒரு பரிந்து பேசுகிற ஜெபமாக இந்த நாட்களை எடுக்கிறதை அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தினுடைய வல்லமை எப்படியாக இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஏனென்றால் பரிந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது ஒரு சாதாரண ஜெபம் அல்ல. அது தேவனோடு இந்த நாட்களை நாங்கள் இணைகிறது மட்டுமல்ல, தேவனிடத்திலே இந்த நாட்களை நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறது மட்டுமல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனிடத்திலே அந்த காரியத்தை நாங்கள் உறுதியாய் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தோடு இந்த நாட்களை ஏறெடுக்கிற ஜெபம் தான் பரிந்து பேசுகிற ஜெபம். ஜெபம் என்று பார்க்கிற வேளையிலே
சாதாரணமான ஜெபங்கள் இருக்கிற தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம், நோயாளர்களுக்காக ஜெபிக்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தினுடைய தன்மை என்னவென்றால், ஒரு முக்கியமான ஒரு குறிக்கோளை வைத்துத்தான் அந்த இடத்துல அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த முக்கியமான குறிக்கோள் என்னென்று பார்க்கிற வேளையிலே, அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு அசைவு வர வேண்டும். அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களில் ஒரு பெரிய ஒரு விடுதலை வர வேண்டும். அந்த ஜெபத்தின் மூலமா ஒரு பெரிய ஒரு ரட்சிப்பு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் நினைத்து அந்த ஏறெடுக்கிற அந்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிந்து பேசுகிற ஜெபமாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, பாருங்கள், அதைத்தான் இங்கே ஆபிரகாம் இந்த இடத்திலே பாருங்கள் தன்னுடைய மகனுக்காக அந்த நாட்களை பாருங்கள் அங்கே அந்த இடத்திலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதையும், இரண்டாவதாக சோதோம் குமாரன் தன்னுடைய அண்ணனுடைய மகனாகிய லோத்துனுடைய குடும்பத்துக்காக அந்த இடத்திலே அந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறதையும் அங்கே காணக்கூடியதாக, அதை குறித்தான் வேதம் இந்த நாட்களை தெளிவாக அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த ரெண்டு ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் அற்புதங்களை செய்தாரா? செய்தார். அதாவது இங்கே பாருங்கள், இஸ்மவேலை தேவன் ஆசீர்வதித்தார், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் சோதோம் குமாரனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அந்த சோதோம் குமாராவுக்கு எடுக்கப்பட்ட அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் அங்கே என்ன செய்தார் என்று சொல்லி சொன்னால், அந்த லோத்துவும் அவனுடைய மனைவி பிள்ளைகளும் அந்த இடத்தை விட்டு வெளியேறும் வரைக்கும் அவர்கள் இந்த நாட்களிலே அமைதியாக இருந்து இந்த நாட்களை பாருங்கள் அவர்களை வெளியேற்றி விட்டுத்தான் பரத்திலிருந்து இந்த நாட்களை கந்தகமும் அங்கே வந்து இந்த நாட்களை அந்த இடத்தை அழித்தது என்று சொல்லி அங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆபிரகாம் அந்த ஜெபத்துடைய வல்லமையை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அழியாதபடி இந்த நாட்களை காக்கும்படியாக இந்த நாட்களை அங்கே செயல்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனாலும் லோத்து உப்பு தூணாய் போதர், அது வேற காரியங்கள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனா பாருங்கள், இங்கே இந்த ஆபிரகாம் ஏறெடுத்த அந்த ஜெபத்தின் மூலமாய் அங்கே இந்த நாட்களிலே சோதோம் குமாராவிலிருந்து அவருடைய சகோதரம் குடும்பமாய் அங்கே காப்பாற்றப்படுகிறதையும், அதே வேளையிலே அங்கே இஸ்மவேலுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அவனுடைய வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தையும் இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை அங்கே பார்க்கிறோம், அருமையான அன்பு பிள்ளைகளை. பாருங்கள், ஆதிகாமம் 18ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே இந்த காரியங்கள் இந்த நாட்களில் 27, 23 32 இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம், அருமையான அன்புகளே. 2 சாமுவேலின் புத்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே ஒரு சில காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேலின் புத்தகத்திலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. நாங்கள் அதை பார்ப்போம், அருமையான கர்த்தர்களே. 2 சாமுவேலின் புத்தகத்திலே அங்கே 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 16வது வசனம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் இந்த நாட்களிலே ரா முழுவதும் தரையிலே கிடந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், இது தாவீது தன்னுடைய பிள்ளைக்காக இந்த நாட்களை அங்கே பார்க்கிற காரியமாக இருக்கிறது. என்னவென்று சொல்லி சொன்னால், இந்த உரியாவினுடைய காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களை அங்கே என்ன நடக்கணும்னு சொன்னால், அப்பொழுது கர்த்தர் உரியாவின் மனைவி தாவீதுக்கு பெற்ற ஆண் பிள்ளையை அடித்தார், அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களில் அங்கே இருந்தது பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அந்த இடத்திலே தாவீது ராஜாவாக இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்காக அந்த இடத்திலே என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்திலே பிரார்த்தனை பண்ணினது மட்டுமல்ல, உபவாசித்து உள்ளே இந்த நாட்களிலே போய் ரா முழுதும் தரையிலே கிடந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தினுடைய தன்மை. ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல பாருங்க, என் ஆண்டவர் அங்கு ஆண்டோடைய பிதாவுடைய சமூகத்திலே போய் அங்கே விழுந்து கிடக்கிறார். கெத்செமனே தோட்டத்திலே, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், என்னுடைய சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின் படியல்ல. தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறார். பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொல்லி இந்த நாட்களை கேட்கவில்லை. அந்த கொடுக்கப்பட்ட அந்த பாத்திரம், நீர் எனக்கு பானம் பண்ணும்படியாக நீர் கொடுத்த அந்த அனுமதித்த அந்த பாத்திரம், அந்த காரியம் என்னென்றால், பயங்கரமான சூழ்நிலைகள் இருக்கிறபடினால் இந்த நாட்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னை உடைத்து அந்த இடத்திலே பாருங்கள் அங்கே ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். அந்த ஜெபத்தின் மூலமாய் அவருடைய இரத்த நாளங்கள் வெடித்து அங்கே தரையிலே அங்கே எப்படியாக வேர்வை இரத்த துளியாக அந்த நாட்களை விழுந்தாமல் சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இப்படியான ஒரு இக்கட்டான நிலைமையிலே வருகிற வேளையிலே தான் நாங்கள் அது தேவனிடத்திலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை ஏறெடுப்போம். நம்முடைய குடும்பத்திலே இருந்தாலும் சரி, உறவினர்கள் இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நெருக்கமான சூழ்நிலை, நெருக்கமான காலங்கள் வருகிற வேளையிலே நாங்கள் என்ன செய்வோம், தேவனுடைய சமூகத்திலே போய், ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர்தான் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே தேவனிடத்திலே மண்டாடுவோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். வேதம் சொல்லுகிறது, ஜெபத்தை கேட்கிறவராம் மாம்சமான யாவரும் அவரிடத்திலே வருவார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 1 நாளாகமம் புஸ்தகத்திலே பாருங்கள், 29வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 நாளாகமம் புஸ்தகத்திலே 29வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால்,
1 நாளாகமம் 29வது அதிகாரத்திலே இங்கே கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் சொல்லுகிறது. 29வது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்திலே வாசிக்கிற வேளையிலே இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள். என் குமாரனாகிய சாலோமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளும்படிக்கு இவைகளை எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்தம் பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இதயத்தை தந்தரலும் என்றான் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், தாவீது ராஜா தன்னுடைய குமாரனாகிய சாலமோனுக்கு அந்த இடத்திலே அந்த கேள்வியை இந்த நாட்களை வைக்கிறார். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், ஆண்டவரே நீர் அந்த ஞானத்தை கொடுமையா, அது மட்டுமல்ல அந்த நாட்களே உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளுகிறபடி எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணும்படிக்கு அவனுக்கு உத்தமமான இருதயத்தை இந்த நாட்களே தந்தரல வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரிடத்திலே இந்த நாட்களை விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆனால் பாருங்கள், கர்த்தர் தாவீதினுடைய ஜெபத்தை கேட்டு சாலமோனுக்கு அந்த காரியத்தை இந்த நாட்களை கொடுத்தாருன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் அந்த ஜெபத்தினுடைய மைய பொருளை இந்த நாட்களை பார்க்கிறார். இந்த ஜெபம் ஒரு எதற்காக இந்த வாலிபனா இருந்தாலும் சரி அல்லது யாரா இருந்தாலும் சரி ஜெபிக்கிறார்கள், எதற்காக ஜெபிக்கிறார்கள் சொல்லி சில பேர் பாருங்க ஜெபிப்பாங்க. என்னதுக்கு சொன்னா உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. என்னன்னு சொன்னா, ஆண்டவரே கொஞ்சம் காசு காரியத்தை சந்திங்க ஆண்டவரே, 2வது நாட்கள்ல ஒரு காணி வேண்டணும் ஆண்டவரே, ஒரு வீடு வேண்டணும் ஆண்டவரே, ஒரு கார் வேண்டணும் சொல்லி இதெல்லாம் ஒரு தேவையில்லாத காரியங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் இது உலகத்துக்குரிய காரியங்கள், தேவன் அதை தருவார். ஆனால் ஆத்துமா ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரிடத்திலே கேட்டு ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை நாங்கள் ஈடுபோமா இருந்தால் கர்த்தர் இந்த நாட்களிலே அந்த காரியத்துக்கு அந்த ஜெபத்துக்கு கட்டாயம் இந்த நாட்களிலே பதில் தருவார் என்பதைத்தான் நாங்கள் அந்த ஜெபத்தை ஆண்டவரிடத்திலே செய்கிற விதங்கள் முறைகள் எல்லாம் புலியான முறைகள் ஐயா, கையாளுகிற முறைகள் புலை. அதனாலேதான் இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு இந்த நாட்களை பதில் கிடைப்பதில்லை. ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியத்தை முதலாவது ஜெபம் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் கர்த்தரோடு பேசுகிற காரியம், அந்த இடத்துல நமக்கு எந்த விதமான இடர்களும் இல்லை. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே நமக்குள்ள இருந்து ஆண்டவருடைய ஆவியானவரோடு இந்த நாட்களை பேசுகிறதைத்தான் இந்த நாட்களை இந்த பறந்து பேசுகிற ஜெபம்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்பொழுது பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த ஒரு தெய்வீக சமாதானம் அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை செய்கிற வேளையிலே நம்மை நிரப்பும். அப்படியானால் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைத்து விட்டது என்று சொல்லித்தான் இந்த நாட்களை நாங்கள் அங்கே முடிவை ஏறெடுக்க வேண்டிய காரியமாக இந்த நாட்களை இருக்க தருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப உலக காரியத்துக்கு அல்ல, தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியாகவும் தேவனுடைய திட்டத்தை செய்யும்படியாகவும் நாங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிற வேளையிலேயே கர்த்தர் இந்த நாட்களே அங்கே நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்வார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், யோபுவின் புத்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது. என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யோபுவினுடைய புஸ்தகத்திலே 1வது அதிகாரத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 1வது அதிகாரத்திலே 5வது வசனம் சொல்லுகிறது, விருந்து செய்கிற அவருடைய நாள் முறையின் முடிகிற போது யோபு ஒருவேளை என்னுடைய குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைப்பித்து அனுப்பி அங்கே பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாரும் இலக்கத்தின்படி சர்வாங்க தகன வழிகளை செலுத்துவான். இந்த பிரகாரம் யோபு அந்நாளிலே செய்து வந்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தேவனிடத்திலே போய் ஒரு விண்ணப்பத்தை இந்த நாட்களில் வைக்கிறார். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகள் அங்கும் இங்கும் திரிகிறார்கள், இவர்கள் பாவம் செய்திருக்கலாம், அப்படி இருந்தால் அந்த பாவத்தின் மூலமாய் என்னுடைய பிள்ளைகளை நீர் தண்டித்து போடாதே ஐயா, இந்த நாட்களை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லி ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை இந்த நாட்களை ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப யோபு பக்தருடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே நெருக்கங்கள் துன்பங்கள் வந்ததுதான். ஆனாலும் யோபு இந்த நாட்களிலே பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த இடத்திலே பாருங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறதை இந்த நாட்களை விட்டுவிடவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், இங்கே பரிந்துரைக்கும் ஜெபத்தின் வல்லமையையும் மோசேனுடைய வாழ்க்கையிலே இந்த நாட்களிலே காணலாம் என்பதை தான் வேதம் சொல்லுகிறது. தேவன் தாம் செய்ய போகும் கிரியைகளை மோசேக்கு வெளிப்படுத்தினாலும் அவ்வாறு வெளிப்படுத்தப்பட்ட அவரது இந்த சித்தத்தை இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ளும்படியாகவும் பல சூழ்நிலைகளிலும் மோசே ஊக்கமாக இந்த நாட்களை ஜெபித்தான். உதாரணமாக
இஸ்ரவேலர் கர்த்தரை இந்த நாட்களை எதிர்த்து அங்கே கானானுக்குள்ளே பிரவேசிக்க இந்த நாட்களிலே மறுத்த போது தேவன் அவர்கள் எல்லாரையும் அழிக்க போவதாக மோசே கொண்ட ஒரு பெரிய ஜாதியை உருவாக்குவேன் என்று சொல்லி இந்த நாட்களிலே எண்ணாகமம் 14ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே மோசே தேவனிடத்தில் ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களில் ஏறெடுக்கிறார். எப்படி என்று சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பார்ப்போமா இருந்தால், ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் அழிப்பீராய் இருந்தால் இவர்கள் உம்முடைய ஜனங்கள், அப்படியானால் என்னுடைய பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி விடும் ஆண்டவரே இந்த நாட்களை என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை ஏறெடுத்த வேளையிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே என்ன செய்வதென்றே தெரியாத நிலையில் இந்த நாட்களிலே மோசேனுடைய சத்தத்தை இந்த நாட்களை கேட்டு அந்த ஜெபத்துக்கு பதிலளித்தார் என்று சொல்லி அங்கே காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவ இப்படிப்பட்ட அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறதும் உன் வார்த்தையின் படியே இந்த நாட்களை மன்னித்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களை அந்த ஜனங்களை மன்னித்து இந்த நாட்களை அந்த அவர்களுக்கு செய்ய இருந்த தீங்கை இந்த நாட்களை செய்யப்படாதபடி இந்த நாட்களை அங்கே ஆண்டவர் இந்த நாட்களை அங்கே கிரிகளை செய்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள். அப்ப இந்த இடத்திலே பாருங்க, அந்த ஜெபத்திற்கு பலன் கிடைக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே பரிந்து பேசுகிற ஜெபத்தை அங்கே எலியா எடுத்தது மட்டுமல்ல, மோசே எடுத்தார், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் எடுத்தார், அதே வேளையில தாவீது ராஜா எடுத்தார், அதே வேளையில ராஜாவாகிய அதாவது இந்த நாட்களை பார்க்கிற வழியில வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாக்கள் கூட இந்த நாட்களை அந்த இடத்திலே இந்த நாட்களை எடுத்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இப்படியாக தேவனோடு இந்த நாட்களிலே நாங்கள் அந்த பரிந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களிலே அங்கே அவரோடு அங்கே உடன்படிக்கையின் மூலமா இந்த நாட்களை செய்கிற வேளையிலேயே அந்த ஜெபத்துக்கு இந்த நாட்களிலே பதில் இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டிலே பரிந்து பேசுகிற பரிந்துரைக்கையிலேயே ஜெபங்களுக்கு இன்னும் அதிகமாக உதாரணங்கள் இந்த நாட்களை காணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, நாங்கள் நேசிக்கிறவர்களுக்காக இந்த நாட்களிலே பெற்றோர்கள் மற்றொரு பிள்ளைகளுக்காக இந்த நாட்களே அங்கே ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே இந்த நாட்களே இயேசு கிறிஸ்துவிடத்திலே அங்கே பரிந்துரைக்கிற காரியத்தை இந்த நாட்களை பேசுவார்கள். அப்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வியாதிப்பட்ட பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாக பெற்றோர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே இந்த நாட்களிலே மன்றாடுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அருமை பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட. மார்க்குவின் சுவிசேஷ புஸ்தகம் அங்கே 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே இந்த நாட்களை நான் வாசிக்கிறேன் சொல் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்றால், அப்பொழுது ஜெப ஆலய தலைவரின் ஒருவனாகிய யவீர் என்பவன் வந்து ஆண்டவர் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேலும் அது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது அங்கே அதுக்கு இடையிலே ஒரு 12 வருஷமாக பெரும்பாலுள்ள இஸ்ரீலுடைய காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தது. அவள் இந்த நாட்களில் அங்கே ஆண்டோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு இந்த நாட்களே சுகப்பட்டாள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், இந்த ஜவீர் என்றவருடைய காரியத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலே அவர்கள் வந்து சந்தடியிலே மிகவும் அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறதை கண்டு அங்கே பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவர் என்ன செய்தாராம்? 39வது வசனம் சொல்லுகிறது, உள்ளே பிரவேசித்து சந்தடிகள் அழுகிறது என்னதென்று, பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையா இருக்கிறாள் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதற்காக அவளை பார்த்து நகைத்தார்கள் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப பிள்ளையையும் அங்கே பாருங்கள், பிள்ளையின் கையை பிடித்து தாலி தகுமி என்று அங்கே அதற்கு சிறுபெண்ணே எழுந்திரண்டு உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிற அர்த்தமாக உடனே அந்த சிறுபெண் என்ன செய்தாலாம்? எழுந்து நடந்தாளாம். அவள் 12 வயதா இருந்தாள். அவர்களுக்கு மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், அந்த பிள்ளை மரித்து விட்டாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். லாசரு மரித்து விட்டாருன்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், தேவன் பிதாவிடத்தில் இந்த நாட்களிலே பாருங்கள் அதை ஒரு பரிந்து பேசுகிற ஜெபமாக இந்த நாட்களை எடுத்திருந்தார். ஆண்டவரே, இந்த பிள்ளையை நீங்கள் மறுபடியும் அந்த ஜீவனை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி பிதாவே இந்த நாட்களை என்று கேட்கிற வழியிலே
பிதா குமாரனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அந்த காரியத்தை செய்கிறார். லாசருடைய சம்பவம் இந்த நாட்களில் எப்படியாக இருக்கிறது? ஏனென்றால் ஜனங்கள் சொல்லுகிறார்கள் என்ன சொன்னால், இவர் அதிகமாக நேசித்த இந்த குடும்பம், யாருடைய குடும்பம்? லாசருடைய குடும்பம். ஆனால் இவர்களுக்கு இப்படியான நிலைமை வந்திருக்கிறதே என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள், ஒரு அந்த ஆண்டோட இருதயத்தை உடைக்கும்படியான வார்த்தைகளை அந்த இடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி இருந்தார் இந்த நாட்களில் லாசருடைய மரணம் பிதாவுடைய நாமம் இந்த நாட்களில், தேவனுடைய நாமம் இந்த நாட்களில் என்ன செய்ய போகிறது? மகிமைப்பட போகிறது சொல்லி இந்த நாட்கள் சொல்லியிருந்ததை அவர்கள் அங்கே அறியாதிருந்தார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த சூழ்நிலையிலே தான் இந்த நாட்களை ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது அங்கே அவர் கண்ணீர் விட்டாராம் என்று. ஏனென்றால் இந்த ஜனங்களுடைய அவ்விசுவாசத்தை கண்டு, ஜனங்களுடைய சூழ்நிலையை கண்டு இந்த நாட்களிலே அங்கே கண்ணீர் விட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? கல்லறை அண்டையிலே போய் இந்த நாட்களிலே லாசருவே எழுந்து வா என்று சொன்ன வேளையிலே அங்கே ஆண்டவருடைய அந்த வார்த்தை அந்த இடத்திலே கிரியை நடப்பிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அன்பு பிள்ளைகள். அப்ப தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், ஒரு பருந்து பேசுகிற ஜெபத்தை இந்த நாட்களை எடுத்தார்னு சொல்லி இந்த நாட்களை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படியாக இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வழியிலே நம்முடைய தாய்மார்கள், தகப்பன்மார்கள் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களை கேட்டு இந்த நாட்களை பாருங்கள் அந்த காரியத்தை பற்றி மார்க் 10:13 பார்க்கிற வழியிலே வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும்படியாக வேண்டுகிற ஒரு மனுஷனுடைய மன்றாட்டத்தை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அவனுடைய மன்றாட்டம் என்ன காரியம்? ஆண்டவரிடத்திலே பரிந்து பேசுகிறார். ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் பிழைக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியாக அந்த நாட்களை வேண்டுகிறான். ஆனா வேலைக்காரன் என்று பார்க்கிற வழியிலே அவனுக்கு எந்த விதத்திலே அவன் உறவாக இருக்கிறான்? அவன் அந்த வீட்டிலே வந்து வேலை செய்கிறவனா தான் இருக்கிறான் ஒழிய அவருடைய அதாவது அவனுக்கு பிறந்த பிள்ளையாகவோ உடன் பிள்ளையாகவோ இந்த நாட்களில் இல்லை. ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அந்த மனுஷனுடைய மனதுருக்கம் இந்த நாட்களை என்ன செய்கிறதுன்னு சொல்லி சொன்னால், அந்த வேலைக்காரனுக்காக இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களை பரிந்து பேசுகிறதை அங்கே இந்த நாட்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இப்படியாக இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற இந்த நாட்களை பாருங்கள், அங்கே யாக்கோபு, யோவான் ஆகியோரின் தாய் அவர்கள் மார்பிலே இந்த நாட்களிலே அதாவது இயேசுவிடத்திலே இந்த நாட்களிலே பரிந்துரைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியை நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை நாங்கள் வருவோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 20ஆம் அதிகாரத்திலே 20-21 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதம் இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொன்னால் பாருங்கள், அப்பொழுது செபெதேயின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு அவரிடத்திலே வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்திலே ஒரு விண்ணப்பம் வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராட்சியத்திலே என்னுடைய குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்ன செய்தான்னு சொல்லி சொன்னார். ஆண்டவரிடத்திலே கேட்டான்னு சொல்லி சொல்லப்படுகிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த இடத்திலே இவர்கள் எப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார்கள்? அங்கே ஆண்டவரிடத்திலே பரலோக ராஜ்யத்திலே தன்னுடைய பிள்ளை இருக்க வேண்டும் சொல்லி. ஆனால் அதற்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அது தேவனுடைய திட்டம் ஐயா. அது மட்டுமல்ல, அது எப்படி என்று சொல்லி சொன்னால், நீ என்ன காரியத்தை முதலாவது கேட்கிற. இன்றைக்கு இப்படித்தான் இன்றைக்கு நாங்கள் தவறுகள் செய்கிறது. நம்முடைய ஜெபங்கள்ல இந்த நாட்களை நாங்கள் தவறுகள் செய்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவரிடத்திலே போய் இசக்கு பிசக்கா ஏதாவது ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுறது, தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருப்போம். ஆண்டவரே, சில வேளையில பாருங்க, இந்த இடத்துல வந்து இந்த நாட்களில் ஜெபத்தை நடத்துவார்கள். நடத்துற வேளையிலே அங்க என்னத்தை ஜெபிப்பார்னா, தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதியும் ஆண்டவர் என்றுதான் அந்த ஜெபத்திலே கூட வரும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், முக்கியமாக நாங்கள் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். ஒரு தேசத்துக்காக பரிந்து பேசுகிற ஜெபம் எடுத்தால் அந்த தேசத்தை மட்டும்தான் அந்த இடத்திலே மைய பொருளாக கொண்டு வர வேண்டுமே ஒழிய வேறு காரியங்களை அந்த இடத்திலே கொண்டு வரக்கூடாது என்பதைத்தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லது ஒரு நோயோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபத்தை ஏறெடுத்தோம் என்றால் அந்த நோயோடு இருக்கிறவருடைய காரியத்தை மட்டும்தான் இந்த நாட்களை கர்த்தர் இன்றைக்கு அவரை நீ சந்திக்க வேண்டும் என்ற விதமாக இந்த நாட்களில் ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே அந்த பரிந்து பேசுகிற ஜெபம் எப்படியாக செய்ய வேண்டும், எப்படியாக எடுக்க வேண்டும் என்பதை முதலாவது நாங்கள் சரியாக அறிந்து கொண்டால்தான் இந்த நாட்களிலே அந்த ஜெபத்திலே இந்த நாட்களை நாங்கள் தலையிடலாம். அதனாலதான் இன்றைக்கு அநேக ஜெபங்கள், வருஷக்கணக்காக செய்கிற ஜெபங்களுக்கு எந்த விதமான பதிலும் இந்த நாட்களில் கிடையாது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, சில ஜெபங்களை செய்து வந்தேன். ஆனால் அந்த ஜெபங்களை செய்து கொண்டு வருகிற வழியிலே ஆவியானவர் ஒரு சமாதானத்தை இந்த நாட்களை தருவார். அந்த ஜெபத்துக்கு இந்த நாட்களை பாருங்கள் பதில் கிடைச்சிடும்.
ஆனால் அந்த பதில் கிடைச்சதை என்னுடைய கண்கள் காணவில்லை. ஆனால் பாருங்கள், அந்த பதில் கிடைச்ச காரியத்தை தேவன் இந்த நாட்களில் என்ன செய்வார்ன்னு சொன்னால், அந்த ஏற்ற வேளை வருகிற வேளையிலே என்னுடைய கண்களுக்கு முன்பாக அந்த காரியத்தை கொண்டு வந்து வெளிப்படுத்துவார். அப்ப அந்த வேளையில பாருங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இதுதான் கர்த்தருடைய காரியம். அப்ப நாங்கள் அந்த ஜெபமண்டத்திலே போய் இந்த நாட்களிலே காலையில எழுந்து பரிந்து பேசி இந்த ஜெபங்களை ஏறெடுத்து, கர்த்தாவே இந்த காரியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி இந்த நாட்களை கேட்கிற வேளையிலே கட்டாயம் தருவார் ஐயா. நாங்கள் அதாவது அப்பத்தை கேட்டா ஆண்டவர் கொண்டு இந்த நாட்களை கல்லை கொண்டு வந்து நமக்கு தார தேவன் இல்லை. அருமையான கர்த்தருடைய மீனை கேட்டா பாம்பு தார தேவன் அல்ல. அவர் இந்த நாட்களிலே ஜெபத்தினாலே எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த நாட்களை விசுவாசிக்கிற வேளையிலே தான் கர்த்தருடைய நாமம் அந்த இடத்திலே மகிமைப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் சில வேளைகளிலே பல தனிப்பட்ட நபர்கள் புதிய ஏற்பாட்டு சபையிலே இந்த நாட்களிலே அங்கே அதாவது அடிக்கடி இந்த நாட்களை புரிந்துரைந்த உதாரணம் எப்படி என்று சொல்லி சொன்னால், வேதத்தில் சொல்லப்படுகிறது பாருங்கள், சிறையிலே இருந்து பேதுரு விடுதலையாகும்படியாக எருசலேமிலே இருந்த சபைகள் கூடி ஜெபித்தார்கள். அப்ப தேவனிடத்துல போய் சும்மா கேட்கல, ஆண்டவரே பேதுருவை விடுதலாக்குங்கப்பா. ஏன்னு சொல்லி சொன்னால் நிலைமை மோசமாக இருக்கிறது. ஏனென்றா அந்த நாட்களிலே அவர்கள் சிறைச்சேதம் செய்கிறவர்களாம், இந்த நாட்களை ஜனங்களை அழிக்கிறவர்களாம், இந்த நாட்களை கிறிஸ்தவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களாம் இந்த நாட்களை இருந்தார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள், அப்போஸ்தலர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 12 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்திலே இருந்து 12வது வசனம் வரைக்கும் சொல்லுகிறது பாருங்கள். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையிலே சபையோர் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளால் கட்டப்பட்டு 2 சேவர்கள் நடுவிலே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல் காக்கிறவரும் கதவுக்கு முன்னிருந்த சிறைச்சாலையில் காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்று அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவின் விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் அந்த நேரத்திலே தான் ஒரு தரிசனத்தை காண்கிறேன் என்று நினைத்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், சிறையிலே இருக்கிற பேதுருவுக்கு இங்கே இந்த சபையார் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஒரு பரிந்து பேசுற ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டு வருகிறார்கள். அப்ப அந்த ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களில் என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு விடுதலை அந்த இடத்திலே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப தேவன் அவர்களை விடுதலை செய்து நாட்களை அனுப்புகிறார் பாருங்கள். அதே விதமாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பவுலும் பர்னபாவும் இந்த நாட்களை செய்ய போகும் அந்த ஊழியத்திற்காக பாருங்கள், அங்கே வெற்றிக்காக இந்த நாட்களை பாருங்கள் அந்தியோகியா சபையார் இந்த நாட்களை ஜெபித்தார்கள் சொல்லி அப்போஸ்தலர் 13:3 இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்படியாக அவர்கள் அந்த இடத்திலே ஜெபித்த வேளையிலே பாருங்கள், சபையின் மூப்பர்கள் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள் எல்லா கிறிஸ்தவர்களும் ஒருவருக்காக ஒருவர் இந்த நாட்களை ஜெபம் வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே யாக்கோபு 5:16 சொல்லப்பட்ட பிரகாரம், எபிரேயர் 13:18 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள் அங்கே சுவிசேஷமாய் இந்த நாட்களை யாக்கோபு குறிப்பிடுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பவுல் இன்னும் இந்த நாட்களை ஒருபடி முன்னே சென்று எல்லா மனுஷருக்காக விண்ணப்பமும் ஜெபங்களையும் செய்ய வேண்டும் என்று கூறினார் என்று சொல்லி 1 தீமோத்தேயு 2:1-3 நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப அடுத்ததாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே பவுல் என்ன செய்கிறான்னு சொன்னால், பவுல் அப்போஸ்தலனாகிய அதாவது சிறப்பாக அந்த நாட்களை குறிப்பிட வேண்டும். பல சபைகளும் அங்கு சபைகளுக்காகவும் நபர்களுக்காகவும் தான் ஏறெடுத்த அந்த ஜெபங்களை தமது பல நிறுவங்களில் அவர் இந்த நாட்களிலே எழுதியிருக்கிறார் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ரோமர்கள் நிறுவம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலே 9-10 இந்த நாட்களை வாசிப்போமா இருந்தால் பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு உங்களிலும் என்னிலும் உள்ள விசுவாசத்தினாலே உங்களோடு கூட நானும் ஆறுதல் அடையும்படிக்கு உங்களை காண வாஞ்சிக்கிறபடியினால்
என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப இங்க பவுலடிகள் இந்த நாட்களை என்ன செய்கிறார் சொல்லி சொன்னால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நிறுவனங்கள்ல இந்த நாட்களை இப்படியாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை ஜனங்களை இந்த நாட்களை ஊக்குவிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இப்ப பாருங்கள், இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது, சில சமயங்களிலே ஜெபங்களிலே இந்த நாட்களை அவர் எழுதி வைத்திருக்கிறது மட்டுமல்ல, அதே சமயத்திலே சபையாரின் இந்த நாட்களிலே பாருங்கள், ஜெபங்களிலும் தான் தனது ஊழியத்தின் முழுமையான பலனை தரும் என்று அங்கே நன்கு அறிந்திருந்தபடியினால் அவர் அடிக்கடி சபையார் அவர்களுக்கு ஜெபிக்கும்படி இந்த நாட்களை கேட்டுக்கொண்டான்னு சொல்லி பார்க்க. அப்ப ஒரு சபை ஜெபிக்கிற சபையா இருந்தால் அந்த ஊழியக்காரனுடைய அந்த ஊழியத்திலே பெரிய ஒரு மாற்றம் திருப்பம் உண்டு. இந்த நாட்களை வரும் அருமையான கர்த்தருடைய. முதலாவது சபைக்குள்ளே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே ஊழியம் ஞாயிற்றுக்கிழமையில் ஆராதனை நடக்கிற வேளையிலே என்ன செய்ய வேண்டும்? அந்த இடத்துல ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். தேவனிடத்தில் ஆண்டவரே இன்றைக்கு வார்த்தை கிரியை செய்ய வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்படியாக அந்த நாட்களை ஜெபிக்க வேண்டும். அந்த வேளையிலே தான் கர்த்தருடைய காரியம் அந்த இடத்துல செயல்படும். சபை தானாக இந்த நாட்களை வளர்ந்து கொண்டு போகும் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிறோம். அப்ப இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், பரிந்துரைக்கிற ஜெபத்தின் நோக்கம் என்னவென்றால், தேவனுடைய வசனத்தில் உள்ள பல பரிந்துரை ஜெபங்களில் தேவனுக்கு இந்த நாட்களிலே பயப்படும் பரிசுத்தவான்கள் அவருடைய நியாய தீர்ப்பை இந்த நாட்களிலே அதாவது மாற்றும்படியாகவும் இந்த நாட்களிலே அவரது மக்களை மீட்கும்படியாகவும் இந்த நாட்களே ஆபத்திலே இருந்த நாட்களே பல நபர்களை விடுவிக்கும்படியாகவும் அவரது மக்களை ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த நாட்களிலே தேவனிடத்திலே இந்த நாட்களிலே மன்றாடி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். பரிந்து பேசுகிறவர்கள் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை இந்த நாட்களை வரும்படியாகவும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சுகமடையும் படியாகவும் இந்த நாட்களை பாவங்கள் மன்னிக்கப்படும்படியாகவும் இந்த நாட்களை அங்கே ஜெபிக்கும்படியாகவும் இந்த நாட்களை கேட்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப பாருங்கள், மக்கள் இந்த நாட்களிலே நன்றாக ஆளுகை செய்யும் திறமை பெறுவோம். பாருங்கள், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் அதிகாரம் உள்ள அந்த ஜனங்கள் மத்தியிலே பாருங்கள், அவர்கள் நன்றாக தேசத்தை இந்த நாட்களை ஆளுகை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேக தேசங்களை பாருங்க, தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறவங்க அதாவது என்ன காரணம் என்று இப்ப விளங்குறதே இல்லை. ஏனென்றால் ஒரு தேசத்தை ஆளுகிற திராணி இல்லை அவர்களுக்கு. அதாவது அந்த டேலண்ட், அந்த காரியம் இல்லாமல் இருக்கிறவர்களை கொண்டு வந்து தேசத்தை ஆளும்படியாக அந்த நாட்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஆட்சியில பார்க்கிற வழியிலே எல்லாம் தோல்வியும், எல்லாம் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள், தேசத்திலே பஞ்சமும், தேசத்திலே இந்த நாட்களை பார்க்கிற ஜனங்களுக்கு இக்கட்டும் நெருக்கமும் துன்பங்களும் தான் வந்து கொண்டே இருக்கிறதை ஒழிய அருமையான கதை. ஏனென்றால் தேசத்திலே ஜெபம் இல்லை. ஒரு தேசத்திலே ஜெபம் இருந்து என்றால் அந்த தேசத்திலே ஆட்சியர்களுடைய காரியங்கள் இந்த நாட்கள் சரியாக இருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபம் தான் தேசத்தினுடைய தலையெழுத்தை இந்த நாட்களை மாற்றுகிறதாக இந்த நாட்களை இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசம் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், அது தேவனுடைய பார்வையில பார்க்கிற வழியிலே அவர்கள் இந்த நாட்களிலே நம்மை போல் சாதாரணமாக ஜெபிக்க மாட்டார்கள். அவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், தேவனுடைய சமூகத்தில் இந்த நாட்களை அவர்கள் அந்த தங்களுடைய இருதயத்தை ஊற்றி இந்த நாட்களை தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இந்த நாட்களை இருப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், பழைய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகளா இருந்தாலும் சரி, ராஜாக்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் எடுத்து பாருங்கள் அவர்கள் எப்படியாக இருந்தார்கள் சொல்லி. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு தேசம் இருக்குமா இருந்தால் அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே கர்த்தர் தேசத்தினுடைய சிறையிருப்பை இந்த நாட்களிலே மாற்றுவார் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். நினிவேயை எடுத்து பாருங்கள். நினிவேயின் காரணத்திலே பார்க்கிற வழியிலே யோனாவை ஆண்டவர் அனுப்புகிறார். ஆனால் யோனாவோ நினிவேக்கு போகவில்லை. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனாலும் தேவனுடைய சித்தம் என்னவென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, நினிவேக்கு யோனாதான் போக வேண்டும், யோனாதான் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி. அப்படி இருந்தும் ஆண்டவர் இந்த நாட்களே யோனாவை ஏதோ விதமாக மீனூடாக அந்த இடத்திலே கொண்டு போய் யோனா வாயை திறந்து சொன்ன உடனே அங்கே என்ன நடந்தது பாருங்கள். அந்த தேசத்தில் இருந்த மனுஷர்கள், மிருகங்கள் எல்லாம் இந்த நாட்களை ரெட்டுடுத்தி சாம்பல்ல இருந்து இந்த நாட்களிலே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார்களாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்துடைய சிறையிருப்பு மாற்றப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அழிவு நிப்பாட்டப்பட்டது. அதனாலே அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த பரிந்து பேசுகிற ஜெபம் என்று சொல்லப்படுகிற காரியம், நாங்கள் நம்முடைய தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய உறவினர்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய நண்பர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் தேவனிடத்திலே பரிந்து பேசி இந்த நாட்களை ஜெபிப்போமா இருந்தால் கர்த்தர் என்ன செய்வார்னு சொன்னால்
அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை இந்த நாட்களை கொண்டு வருவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இருக்கிற தேசத்துக்காக கட்டாயம் ஜெபிக்க வேண்டும். வேண்டாம், இன்றைக்கு எந்த தேசத்தை எடுத்து பாருங்கள், எந்த தேசத்திலும் அரசியல் குழப்பங்கள், அரசியல் மாற்றங்கள், அரசியல் ஒரு பிசகான காரியங்கள் இந்த நாட்களை நடந்து கொண்டு போறது நோக்கம் என்ன என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே தேசத்திலே ஜெபம் இல்லாத நிமித்தம் தான் இப்படியான காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த நாள் ஆண்டவரே, பரிந்து பேசுகிற ஜெபம் என்ற தலைப்பில் இந்த நாட்களை பேசும்படியாக இந்த நேரத்தை நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியனை மறந்து நீங்க வெளிப்பட்ட கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றி அப்பா. தொடர்ந்தும் வருகிற நிகழ்ச்சிகளை ஆசீர்வதியும் உம்முடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமாம், இதுவரை நேரமும் பரிந்து பேசு ஜெபம் என்ற தலைப்பின் கீழே தேவ செய்தி எடுத்து வந்து இதை திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் என் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கர்த்தர் சித்தமானால் நாளை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். சனி ஞாயிறு நாளிலே திரும்பமாக சந்திப்போம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம் ஐயா. God bless you. ஆமேன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் சுவிசேஷ ரேட்வின் மாணவர்கள் ஏமன் தேசத்திலிருந்து இணைந்து பரிந்து பேசும் ஜெபம் என்ற தலைப்பிலே 3வது பகுதியை எடுத்து வந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்து.